ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆர்ப்பரிப்பு நாளாய், மகிழ்ச்சி நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். ஆமான் என்கிறவன் எழும்பி மோர்தெகாயின் மேல கோபம் உண்டவனாய் அந்த யூத ஜனம் முழுவதையும் அழிக்கும்படிக்கு தன்னுடைய தந்திரத்தினாலே ராஜாவினிடத்திலிருந்து கட்டளை வாங்கி அதற்கான ஒரு நாளை குறிக்கிறான். ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதியை குறித்து இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் போகும்படி செய்கிறான். இதை அறிந்ததும் மோர்தெகாய் 4வது அதிகாரம் 1 முதல் பார்க்கும்போது இதை அறிந்தவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அலறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அலறினான், புலம்பினான். அவனால் சாப்பிட முடியல. இந்த செய்தி இப்பொழுது எஸ்தருக்கு தெரிவிக்கப்படுகிறது. அவ்வளவுதான், ராஜாவின் முத்திரை மோதிரத்தாலே போடப்பட்ட கட்டளை இனி யாராலே மாற்ற முடியாது. ஊர்ல ராஜாவை விட ஒரு பெரிய வல்லமை கிடையாது. ராஜாவின் கையில் இருக்கிற முத்திரை மோதிரத்தினுடைய வல்லமை அது. அவர் ஒன்று எழுதி சைன் பண்ணிட்டார்னா அதை யாருக்கும் மாற்றுகிற அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவருக்கு மேல யாரும் கிடையாது. எனவே ஜனங்கள்லாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்பொழுது எஸ்தர் சொல்றாங்க, நான் போய் ராஜா கிட்ட பேசுறேன், ஆனா ஒண்ணு செய்யலாம். அப்படி பேசுறதுக்கு முன்னாடி எல்லாரும் உபவாசம் இருப்போம் என்று சொல்லி 3 நாட்கள் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இந்த உலகத்துல எது உயர்ந்த அதிகாரமா எண்ணப்படுகிறதோ மற்றவைகள் எல்லாம் அதற்கு கீழானதுதான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எல்லா அதிகாரங்களும் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரங்களும் எல்லாருக்கும் மேல உயர்ந்தவர் அவர். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஒரே ஒருவர் தான் உண்டு. அவர் அதிகாரங்களை மட்டும் மாற்றுகிறவர் அல்ல, கட்டளைகளை மட்டும் மாற்றுகிறவர் அல்ல, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். எந்த நாளிலே சத்துரு யூதரை மேற்கொள்ளலாம் என்று எண்ணினானோ அதே நாளிலே சத்துருக்களை யூதர்கள் மேற்கொள்ளும்படியாய் காரியம் மாறுதலாய் முடிந்தது. இது யூதருக்கு மிகப்பெரிய களிப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது என்று 8வது அதிகாரம் 15 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது. சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. 3 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது சூசா நகரம் கலங்கிற்று. என அப்படிப்பட்ட காரியம் நடந்தது. இப்பொழுது சூசா நகரம் ஆர்ப்பரிக்கிறது. உன்னுடைய அலறலை ஆர்ப்பரிப்பாக கர்த்தர் மாற்றுவார். இனி வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை என்று நிலை வரும்போது ஒரு தேவ பிள்ளைக்கு வேதம் காண்பிக்கிற மார்க்கம் ஜெபம். தேவ சமூகத்துல போராடு, உபவாசித்து ஜெபம் பண்ண. கர்த்தர் அலறலை எல்லாம் ஆர்ப்பரிப்பாய் மாற பண்ணி சத்துருவை முனையற்று போக பண்ணுவார். நம் தேவன் என்றும் ஜீவிக்கிறார், அதை செய்ய வல்லவர். அப்படியே உங்க வாழ்க்கையிலும் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி உங்கள் அழுகையை, உங்கள் அலறலை ஆர்ப்பரிப்பாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் கண்ணீரை களிப்பாய், புலம்பலை ஆனந்த களிப்பாய், அலறலை ஆர்ப்பரிப்பாய் மாற பண்ணுகிற உங்க சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலும் என்னென்ன காரியங்கள் மாறுதலாய் முடிய வேண்டுமோ அதை மாறுதலாய் முடிய பண்ணி உங்க நாம மகிமைக்காய் எங்களை நிலைநிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.